ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. ஓகே நண்பா, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தம்பனேல்லே ஒரு பண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதோட ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது டாப் அப் பண்ணி எடுக்கிறது போலவே இருக்கும். அதனால இந்த பண்டில் வந்து நிறைய பேர் பார்க்காம வந்திருப்பீங்க. அதாவது நான் வந்து டைமண்டு கொடுத்து டாப் அப்பே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கரீனாவே ஏதாச்சும் கொடுத்தா தான் நான் வந்து எடுத்துப்பேன். அதாவது ஃப்ரீயாக நீ என்ன தான் ஒரு டெக்னிக்கலான கேம் ப்ளே பண்ணி இந்த பண்டில் எடுக்கணும் அப்படின்னு வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சாலும் நான் அதை எப்படியாச்சும் எடுத்துருவேன் அப்படின்னு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து எஃப்எஃப் டோக்கன் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அந்த பண்டிலை வந்து கிளைம் பண்ணிடலாம். நீ இப்போ எதுக்கு கோல்ட் ராயில் வந்து ஸ்பின் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ என்கிட்ட எஃப்எஃப் டோக்கன் வந்து கம்மியாக இருக்குது. அந்த எஃப்எஃப் டோக்கன் வேணும்னா இந்த கோல்ட் ராயல் வவுச்சர் வச்சு தான் நம்ம வந்து எஃப்எஃப் டோக்கன் வந்து எடுக்க முடியும். எப்படின்னா, நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்து கலெக்ஷனில் இருக்கும். அந்த இதுதான் வந்து இந்த கோல்டு ராயில் வந்து ஸ்பின் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டோக்கனாக கொடுக்க மாட்டோம். அதாவது கோல்டு ராயல் வவுச்சரே திரும்பி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டானோ, அதுக்கு பதிலாக எஃப்எஃப் டோக்கன் கொடுப்பானோ. அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பண்டில்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 294 எஃப்எஃப் டோக்கன் இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்போ வந்து ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டோரை கிளிக் பண்ணதுக்குமே நமக்கு வந்து கீழே வந்து ரெடீம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் கீழே இங்கே ரெண்டாவது எஃப்எஃப் டோக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது ஹார்ட் பர்ன்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிலோட நேமு. ஸோ அந்த பண்டில் வந்து எக்கேப் பண்ணி பாருங்கள். அதோட ஷர்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது டாப் அப் பண்ணி வாங்கினா எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்கு கொடுக்குது. சரிங்களா? எனக்கு இந்த பண்டில் பிடிச்சதால தான் இந்த பண்டிலுக்கான வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன போலவே வந்து டாப் அப் பண்ணாமல் ஃப்ரீ பண்டில் மட்டும் வந்தால் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுறவங்களாம் நிறையா இருக்காங்க. அப்படி தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களும் வந்து நான் டாப் அப்பே பண்ண மாட்டேன், ஃப்ரீயாக கிடச்சா மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் இதை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு இதில் சட்டை மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபுல் பண்டில் வேணும்னா எப்படியும் ஒரு 320 எஃப்எஃப் டோக்கன் தேவைப்படும். அதை வச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே நண்பா, அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த பண்டில் ஆல்ரெடி எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.